ஷோஹிப கொன்னது யாரு? கூட படிச்ச அந்த பையனா? ஒருவேளை கோபத்துல கொலை பண்ணிட்டானா? ஷோஹிப் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அமன்தீப்ப நெருங்கிட்டு இருந்தா. இல்ல இது அஸ்லமுடைய வேலையா? தன் மாமியார் கூட தெரியாம 1.5 வருஷமா இவன் தன் மகன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். சரி, நஜிபுல்லா எங்க காணாம போயிட்டான்? ஷோஹிப நியத்தி கொண்டு இருக்கலாம். என்ன முதல்ல இருந்து இதுக்கான பிளான் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே பேராசை மட்டும்தான் காரணம். நசீப் ரிசிபியோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது சார். நான் B1D ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உம்பூர் அட்ரஸ்க்கு போய் சீக்கிரமா என்கொயரி பண்ண சொல்லியிருக்கேன். அஸ்லாம் கானாங்க தான் பார்த்தோம். சரி, அந்த நம்பர்ல தானே மகன் கிட்ட பேசிட்டு இருந்தான். 4449087. இந்த நம்பர்ல தான் 1.5 வருஷமா நான் என் மகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பர் 4449087 இப்போ சுவிச் ஆஃப்ல இருக்கா. பழைய நினைவுகளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் விரும்பினேன். அதனால நான் ஷோயப் கிட்ட தான் பேசினேன். அஸ்லாம், நீ ஷோயப் கிட்ட பேசின. பைக் வாங்கி கொடுக்க லுதியானா வந்திருக்க. அவனையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்க. சரி, நீ இவ்வளோலாம் செஞ்சல்ல, அவன் மாமாவுக்கோ இல்ல தாத்தாவுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இதத்தான் நானும் கேக்குறேன் சார். ஒருத்தன் தான் மனைவி விட்டுட்டு போக முடியும்னு சொன்னா தான் மகன் கிட்ட மட்டும் எப்படி சார் பேசிக்கிட்டே இருந்திருக்கான் இவன்? அதுவும் 17 வருஷத்துக்கு அப்புறமா. ஷோயபுடைய ஃபுனரல் போகும்போது நசீமும் அங்கதான் இருந்தான். ஆனா ஷோயபுடைய அப்பனை சந்திச்சதா அவன் ஒரு தடவை கூட எங்ககிட்ட சொல்லல. எதையுமே எங்ககிட்ட சொல்லல. நசீம் எங்களை சந்திக்க வரும்போது அப்ப நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். நான் ஷோயப் கிட்ட பேசினேன். 1.5 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா என்ன? அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன பண்ணி உன்னோட அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இப்பவும் வெக்கப்படுறேன். ஓ அப்படியா? அம்மாவை அந்த நிலைமையில விட்டுட்டு இப்ப வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் பேசாத ஷோஹிப். வேற எப்படி பேச? இத்தனை வருஷமா கண்டுக்காம விட்டுட்டு இப்ப மட்டும் மகன் மேல என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? எந்த ஒரு பாசமுமே தேவையில்லை. இவ்வளவு நாளா நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே வாழ்ந்துக்கிறேன். என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமேல் கால் பண்ணாதீங்க. என்னை கொஞ்சமாவது நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். உன்னோட அம்மாவை விட்ட பழைய அஸ்லம் கானா நான் இப்ப இல்ல. நான் ரொம்ப திருந்திட்டேன். நான் இவ்வளவு வருஷமா தினம் நான் செஞ்ச தப்புக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஷோயப் என் மேல கோவமா இருந்தான். ஆனா ஒரு நேரத்தில் அவன் என்னை மன்னிச்சு விட்டுட்டான். நான் விலகி இருந்தாலும் அப்பாவுடைய கடமையை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். சார் இவன் சொல்றது எல்லாமே பொய் சார். 1.5 வருஷமா ஷோஹிப் பேசுறான்னா அவன் கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லியிருப்பான் சார். சார், இவன் ஒரு திருட்டு பையன். என் பொண்ணு ரெஹனாவுடைய வாழ்க்கையை முழுசா அழிச்சிட்டான். ஷோயப் கூடவும் இவன் தான் தப்பா நடந்துக்கிட்டான். ஷோயப் உன்கிட்ட பைக் கேட்டானா? ஆமா சார், நான் அவனுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். என் வீடு, என் ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே அல்லாஹ் தண்டிச்சிட்டாரு. நான் சனாவை நிக்கா பண்ணதுக்கு அப்புறமா அல்லாஹ் எனக்கு எல்லாமே கொடுத்தாரு. ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கல. ஒருவேளை என்ன அல்லாஹ் மன்னிச்சிட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். அதனால தான் நசீம் மூலமா எனக்கு ஷோயப் திரும்ப கிடைச்சான். கடந்த 1.5 வருஷமா ஷோயப்புக்கு தேவைப்பட்டதெல்லாம் கொடுத்தேன். அதாவது நீ அவனை ஏமாத்திட்டு வந்திருக்க. நீ அவனை தூண்டி விட்டதுனால தான் பண விஷயத்துல அவன் சண்டை போட்டான். போது, கொஞ்சம் வாயை மூடுங்க. உங்ககிட்ட ஏதாவது கேட்ட உடனே படிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிருவீங்களே. இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். அஸ்லாம், நீ ஷோயப்புக்கு பணம் அனுப்பியிருக்கியா? ஆமா சார். சரிப்பா, எனக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா கேட்கறேன்ப்பா. இத பாரு, நீ நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டியா? உலகத்துல நீ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்குற. இத பாரு, எது தேவையா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்க தயங்காத. இங்க மும்பைல அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்துருக்கிறாரு. இங்க எல்லாம் இருக்கு. நீ மட்டும்தான் குறையா இருந்த. அதுவும் நிறைவேறிடுச்சு. ஷோயப் அவனுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தான். அவனுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வச்சேன். இந்த தடவை என்கிட்ட பைக்குக்காக பணம் கேட்டான். அதனால தான் நான் அவனை நேரா லுதியானாவுக்கே வர சொன்னேன். பைக்கா? உனக்கு பைக் வேணுமாப்பா? ஆமாப்பா, இங்க இவங்க பைக் வாங்கி தரேன்னு சொல்றாங்களே தவிர வாங்கியே தரமாட்டாங்க. ஷோயப் கண்ணா, உனக்கு கண்டிப்பா பைக் கிடைக்கும். ஆனா என்னை வந்து நீ மீட் பண்றியா? என்னது, வீட்டுக்கு வரீங்களா? இல்லப்பா, வீட்டுக்கு இல்ல. அங்க வந்தா மாமாவும் தாத்தாவும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன், உங்களை மன்னிக்க சொல்றேன். வேண்டாம்ப்பா, நான் லுதியானாவுக்கு வரேன். என்ன மீட் பண்ண நீ அங்க வரியா? ஓகேப்பா, கண்டிப்பா மீட் பண்றேன். சார், நான் இங்க வந்தேன். அவன் கூட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது அவன் அப்செட்டா இருந்தான். என்னை கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். அப்பா, நீங்க என்ன உங்க கூட கூட்டிகிட்டு போறீங்களா? ஒருவேளை வீட்டில் சண்டை நடந்திருக்கோன்னு நான் நினச்சேன். எனக்காக அவனால் வீட்டில் பேச முடியல. என்ன நீ வளர்ற? உன்னை பற்றி ஷோயப் எதுவுமே பேசுனது இல்லை. சார், பொய் மேல போய் சொல்லிட்டே போறான் சார். ஷோயப் கிட்ட போனே கிடையாது சார். அவனுக்கு 17 வயசு தான் சார் ஆகுது. நாள் சொல்றான்ல, இப்போ 1.5 வருஷமா காசு அனுப்பிட்டு இருக்கானா. நீங்களே சொல்லுங்க சார், 17 வயசு பையனுக்கு எந்த பேங்க்ல சார் அக்கௌண்ட் இருக்கு? அவனுக்கு நீ பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுத்தியா? இல்லை சார். சார், ஷோயப் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தான். மறுபடியும் போய் சொல்றான் சார். இதனால் வரைக்கும் நாங்க அவனுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுமே ஓபன் பண்ணி கொடுக்கல சார். சார், இவன் பொய் மேல போய் பேசுறான். சார், இல்லை சார், நான் பொய் சொல்லல.
சோயபுடைய அக்கௌண்ட்ல போட்ட செக்குக்கான அத்தனை ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் சோயப் கிட்ட பேசின மொபைல் நம்பரையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஷோஹிப் தன்னுடைய மாமாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரியாம பண்ண அந்த விஷயம், அதாவது தான் அப்பா கிட்ட காசை வாங்கி ரொம்ப ஜாலியா இருந்திருக்கானா, அதனால அவனை யாரோ தாக்கி அதன் மூலமா நடந்த நிகழ்வா இருக்குமா இது? இன்னொரு பக்கம் மன்பிரீத்தும் மறுத்துக்கிட்டே இருந்தான். அதாவது 11th அக்டோபர் மதிய வேளையில அவன் ஷோஹிபை எதுவுமே பண்ணலன்னு சொன்னானே. இங்க பாருப்பா, நீ எதுவும் சொல்லலன்னா நேரா அந்த பொண்ணை கூப்பிடுவேன். அவ முன்னாடி உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்பேன். என்ன மேடம் மிரட்டுறீங்களா? நான் ஒன்னும் மிரட்டல. உங்க பையனுக்கும் ஷோயபுக்கும் நடுவுல பிரச்சனையே அந்த பொண்ணால தான் சார். சரி, சண்டை நடக்கிறது சகஜம் தானே. 2 வருஷமா அவன் என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா. எங்களோட குரூப் போட்டோலயே ஷோகிப் இருக்கான். அந்த போட்டோஸ் எல்லாருமே லைக் பண்ணாங்களே. அண்ட் கூடவே அமன்தீப்பும் இவனும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னமோ கதையே மாறிடுச்சு. அவன் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சான். அவளே கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறது அவனுக்கும் நல்லா தெரியும். இதெல்லாம் பண்றதுக்கு தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கியாக்கண்ணா? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. நான் ஸ்கூலுக்கு போகலனா மட்டும் இப்படிலாம் ஆக போறது இல்லையா என்ன? இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க, அவ பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த பையன் ஷோஹிப். அதனால தான் நீ அவனை நான் அவனை மீட் பண்ணேன். என் கூட சண்டை போட முடியுமான்னு நான் சேலஞ்ச் பண்ணேன் மேடம் அவன்கிட்ட. ஒரு கை பார்த்தலாம் நினைச்சேன். அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு பைக் கேட்டியா நீ? அப்பா என்னப்பா, அவன் ஷோஹிப் தான் பைக் வாங்குறதா இருந்துச்சுப்பா. அவன் கூட்டிட்டு போனா எனக்கு இல்லப்பா கேவலம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓ, நீ அதனால அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு சண்டை போட? இல்ல மேடம், சண்டைலாம் நடக்கல. அவன் வேலைக்கு ஆக மாட்டான் மேடம். ஒழுங்கா பேசு. சாரிப்பா, அவன் பயந்து போயிருந்தான். அடிப்பட்ட பூனை மாதிரி பயந்து ஓடிவிட்டான். தைரியம் இருந்தா வாடா, இன்னைக்கே ஒரு கை பார்த்துடலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாண்டா அமன். இங்க பாருப்பா, நான் சண்டை போட விரும்பல. இது அவளுடைய முடிவு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ உன்னை ஏத்துக்கிட்டான்னா நான் ஒதுங்கி போயிடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவ என்ன ஏத்துக்கிட்டான்னா நீ வெளியே போயிரு. இருடா, அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டு. நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். மன்பிரீத் குழந்தைத்தனமா நடந்துகிட்டான் சார். ஆனா அந்த பொண்ணோட விஷயத்துல அவன் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல சார். ஷோயபோட மர்டர் கனெக்ஷன் அவங்க அப்பாவோட இருக்கு. 1.5 வருஷமா குடுக்கல் வாங்கல் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? கிஷோரோட மாமாவுக்கும் நானாவுக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாதா? இல்லைனா ஷோயப் யார் கூடயாவது சேர்ந்து தப்பான காரியம் பண்ணியிருக்கானா? நசீப்பை பத்தி ஏதாவது? நசீம் கிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருந்தது. அஸ்லம் கான் எங்க அப்பாவை ஏதாவது பண்ணாரா? அவர் தான் அஸ்லாமுக்கு ஷோயபோட நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஷோயப் கிட்ட எந்த ஃபோனும் இல்லைன்னு அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நசீம் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அவன் எங்கே இருக்கான்னு முதல்ல கேளுங்க. கேட்டுட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அஸ்லம் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சார் சார் இது இந்த வீடு தான் சார். இதோ நீங்களே பாருங்க சார், வீடு பூட்டி இருக்கு. இது என்னோட வீடு தான் சார். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி நசீம் வாடகைக்கு வாங்கியிருந்தான். இதோட டூப்ளிகேட் சாவி இருக்கா? நசீம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கான். ஆனால் எங்கிட்ட எதுவுமே சொல்லல சார். என்ன, நசீம் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டானா? ஆமாம், மொத்த வீட்லேயும் ஒன்றுமே இல்லை. நான் அவனுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸை கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப விசித்திரமாக இருக்கு. அஸ்லம் டிக்கம்பூருக்கு போகிறான். நசீம் இங்கே இருந்த இடமே தெரியல. நான் உங்களுக்கு அஸ்லாமோட வீட்டு அட்ரஸை அனுப்பி வைக்கிறேன். அங்கே அவனோட ஒய்ஃப் இருப்பாங்க. அஸ்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான். அவன் பேர் முஸ்தாக் கான். 2 பேர்கிட்டையும் பேசுங்க. ஓகே, அட்ரஸ் அனுப்பி வை, நான் பார்க்குறேன். அக்கௌண்ட் வந்து ஷோயப் கான் பேரில் தான் இருக்கு. அட்ரஸ் ப்ரூஃபும் இருக்கு. இன்ட்ரடியூசர் பேரும் இருக்கு, பர்வேஷ் அருண் பேக். பர்வேஷ் பேகா? இது ஷோயபோட மாமா. ஏப்ரல் 2018 ஓப்பன் பண்ணது. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கு. ஷோயப் அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட் தானே? கார்டியனா யார் பேர் இருக்கு? இது மைனர் அக்கௌண்ட்லாம் இல்லை மேடம், நீங்களே பாருங்களேன். ஷோயபுக்கு வயசு 24. ஃபோட்டோவை கொடுத்துருக்கான். குடுக்கல் வாங்கலா? ஷோஹிப் கூடவா? என்ன சொல்றீங்க நீங்கண்ணே? சோயப் அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கான். கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் 4 லட்ச ரூபா பக்கம் வாங்கியிருக்கான். என்னது, அவ்வளோ பணமா? அவன் எப்போவாவது தாங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? உஸ்மான் பாய், நான் கேரேஜில் வேலை பார்க்குறேன். நான் நேர்மையாக வேலை செய்கிறேன். இந்த குடுக்கல் வாங்கலாம் என்கிட்ட வச்சுக்க மாட்டேன் நான். ஆனால் சூதாட்டம் விளையாடுறையே, அது தெரியும். சரி, என் காசை வச்சு தானே நான் விளையாடிட்டு இருக்கேன். யார்கிட்டயும் கடன்லாம் வாங்கலையே நான். உஸ்மான் பாய், எங்ககிட்ட அவன் பண வேலையா எந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டான். எனக்கு ஷோயபோட மாமா வேலை தான் சந்தேகமாக இருக்கு. ₹1,00,000 உள்ள வருதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் அவருக்கு தெரியாதா என்ன? இது எப்படிங்க சாத்தியம்? அவரை கண்காணிங்க, அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ என் கூட சண்டை போடுவான், நிறைய ஆர்கியூ பண்ணுவான். ஆனா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லாமலாம் இருக்கவே மாட்டான். அப்படிலாம் இருக்கவே இருக்காது.
ஷோயபோட அம்மாவை நீ மோசமான நிலைமையில விட்டுட்டு போயிருக்க. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட வந்து அவன் பணம் கேட்பானா? ரிஹானாவோட வாழ்க்கையை நீ நரகமாக்கி இருக்க. ஷோயபுடைய வாழ்க்கையும் போச்சு. இப்ப இங்க காயத்துல இன்னும் குத்தி பாக்குறியா? இங்க பார், இந்த முறை உன் பேர் அடிபட்டுச்சுன்னு வை. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். ஷோயப் என்கிட்ட பணம் வாங்கின விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா பணத்தையும் நீங்க தான் திருடி இருக்கீங்க. இந்த அக்கவுண்ட்ல யார் போட்டோ இருக்கோ அது ஷோயப் கானே கிடையாது. நீங்க எந்த ஷோயப் கானை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் தான் ஷோயப். இவன் தான் ஷோயப் கான். இதுல டிக்கம்பூர் அட்ரஸ் இருக்கே, அது கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் இந்த ஷோயப்பை பத்தி பேசல. இங்க எப்படி 2 பேரும் வந்தாங்கன்னு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், அஸ்லாம் பீவண்டி அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு செக்ஸ் வந்து இஷ்யூ ஆச்சோ அது எல்லாமே இந்த ஷோயபோட அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் ஆயிருக்கு. பேங்கோட ஓப்பனிங் ஃபார்ம்ல பர்வேஷ் தான் சார் இன்ட்ரடியூசர். பர்வேஷோட போட்டோ சைனும் இருக்கு. இதே பேங்க்ல பர்வேஷோட ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கு. ஆனா இந்த அக்கௌண்ட் ஷோயப் பேர்ல இருக்கு. இது நம்ம கேஸ் சம்பந்தப்பட்ட ஷோயப் பேர்ல இல்ல, வேற யாரோ ஒரு எக்ஸ். ஆனா அஸ்லம் கடந்த ஒரு வருஷமா 4,65,000 இந்த அக்கௌண்ட்ல தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். சார், இந்த பர்வேஷ் ஏதாவது நம்ம கூட கேம் விளையாடுறானா? ஆனா நஜீப் அவன்கிட்ட வேலை கேட்டு போனதா அஸ்லாம் சொல்றான். அதே மாதிரி பேச்சுவாக்குல டிக்லாப்பூர் கிராமத்தை பத்தியும் சொன்னான். அதுக்கப்புறமா தான் அஸ்லாம் தன்னோட முதல் மனைவி ரிஹானாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா? கோஇன்சிடென்ஸா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனா ஒருவேளை பர்வேஷ் பிளான் பண்ணிருக்கலாம்ல. பர்வேஷ் நசீப் கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கலாம்ல. அஸ்லாம் கான் எந்த நம்பர்ல பேசினானோ அதோட ரெக்கார்ட் இது. இது அந்த ஷோயப் தான். எக்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. ரைட் சார். 2018ல இது ஆக்டிவேட் ஆயிருக்கு. முதல் கால் அஸ்லாம் கான் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹலோ ஷோயப். ஷோயப் தான் நீங்க? ஷோயப், நான் அஸ்லம் கான் பேசுகிறேன். நான் தான்ப்பா உன்னோட அப்பா. சார் 4449087 எவ்வளவு இன்கமிங் அவுட் கோயிங் கால் இருக்கோ அது எல்லாமே அஸ்லாம் கானோடது. மற்றபடி யாருமே இதில் பேசல. இது வெல் பிளான்டுன்னு நல்லாவே தெரியுது. ஒரு 17 வயசு பையன், அவன் அப்பா எங்கேயோ வேற இடத்துல இருக்கான். அவனுக்கு 17 வயசு பையன் இருக்கிறதும் தெரியாது. நஜீப் சொல்லி தான் தெரியுது. எல்லாம் ஃப்ரெஷ் ஆகுது. அப்பா புள்ள சந்திக்கிறாங்க. பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மகன் கொல்லப்படுறான். எல்லாம் கிளியர் கட்டா இருக்கு. ஒரு கோயின்சிடன்ஸும் இல்லை. இது எல்லாமே பணத்துக்காக விளையாடி இருக்காங்க. ஒருவேளை ஷோயப் அஸ்லாம் கூட போறதா சொல்லியிருக்கலாம். அப்பா சொல்லுப்பா. நீங்க என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்களே. நீ ஏன் இந்த மாதிரி பேசுற? அங்க ஏதாவது ஆயிடுச்சா? அப்பா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏன்பா? தயவு செஞ்சு என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிருங்களே ப்ளீஸ். இங்க பாரு, உன் மாமாவையும் தாத்தாவையும் நான் கேட்காம உன்னை கூட்டிகிட்டு வர முடியாது. ஷோயப் ஏதோ ஒரு விஷயத்துல டென்ஷனா இருந்தது அஸ்லம் சொன்னான். அவன் மும்பைக்கு வரவும் ஆசைப்பட்டிருக்கான். சார், பர்வேஷை பொறுத்த வரைக்கும் ஷோயப் தங்க முட்டைடுற வாத்து. ஃப்ரீயா லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சது. எப்போ வாத்து கூண்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சதோ அப்புறம் எதுக்கு அதை உயிரோட விட்டு வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நஜீபை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் விவரம் தெரியல. நஜீப் எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? ஏன், என்னாச்சு? இந்த ஷோயப் யார் பர்வேஷ்? இவன் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு நீ இன்ட்ரடியூசரா இருந்திருக்க. பேங்க்குக்கு போய் இவனுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. யார் இது? அத நீங்க தான் சொல்லணும் பர்வேஷ். அக்கவுண்ட் ஓபன் பண்ணது நீங்க. அஸ்லாமோட மொத்த பணமும் இந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இவன் யாருன்னு சொல்லுங்க. சார், இவன் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. பேங்க்கோடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் யார் இருப்பாங்கலாம் எனக்கு எப்படி தெரியும்? அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எடுக்கல. அதோட ஷோயப் இந்த பேரில் சிம் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணான்னு. யா அல்லா, இவன் பேரும் ஷோயப் கானா? அதுவும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டோ ஃபோன் நம்பரோ தெரிஞ்சிருக்கு. ரெண்டும் ஒரே பிரான்ச் தான். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு இன்ட்ரடியூஸாக இருந்தது பர்வேஷ். பர்வேஷ்? அவன் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சொல்லு. நஜீப் உன்கிட்ட சும்மா தான் வந்தானா, இல்லைனா உன்னை அவன் தேடிட்டு வந்தானா? சார், அவன் வேலை கேட்டு தான் என்கிட்ட வந்திருந்தான். அதுவும் டிக்கம்பூர்லேருந்து வரேன்னு சொன்னான். எனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. ஆனால் சதி திட்டம் இருக்கும்னு எனக்கு தோணலை. சார், அவன் என்னை பார்த்து ஷோயப்பை பற்றி சொல்லலாம் தான் வந்தான்னு சொல்கிறீங்களா? பர்வேஷ் அனுப்பியிருப்பானா? உறுதியாக எங்களால் சொல்ல முடியாது. தலையெழுத்துன்னு எதையும் விட்டுறவும் முடியாது. சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
ஷோயப் என் கூட வர விரும்பினான், அதனால அவனை. என்ன அஸ்லாமோட ரெண்டாவது பொண்டாட்டி பீவண்டியில இருந்த டீக்கம்பூர்ல ஷொய்ப் ஏதாவது பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதை உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் மேபி வாய்ப்பு இருக்கலாம். நாங்கள் இங்கே பீவண்டியில் சனாவுடைய நெய்பர்கிட்ட பேசினோம். சனாவை பார்த்தா கொஞ்சம் விசித்திரமாக தெரிஞ்சது. அவங்க 2 பேரை மீட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல. ஷோயப் அஸ்லாமுடைய வாழ்க்கையில் வர்றது சனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அவளுக்கும் குழந்தை இல்லை. இப்போ யாரோ மகன்னு கணவனை சந்திக்க வரான். 3-4 தடவை கேட்ட பிறகுதான் அப்சரா சொன்னா அஸ்லாமோட முதல் மனைவி மூலமா ஒரு குழந்தை இருந்துதான். ஷோயப் அவன் இப்ப அஸ்லாம் வாழ்க்கையில வந்திருக்கான். அவ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாளே. முகத்தை பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு தடவை குத்தி காட்டி கூட பேசினான். இவங்க 2 பேருக்கு இடையில ஷோயப் ஒரு தடையா வந்துடக்கூடாதுன்னு சொன்னான். இப்பெல்லாம் அஸ்லாம் சரியா பேசுறது இல்ல. எப்ப பேசினாலும் ஒரே பேச்சுதான். ஷோயப் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான், அதை பண்ணா இதை பண்ணான்னு பேச்சுதான். அது சரி, உன் வீட்டுக்காரரு அந்த பையனை கூட்டிட்டு வர போறாரா? மும்தாஜ் எனக்கு எதுவும் புரியல. அஸ்லாம் மொத்தமா மாறிட்டாரு. ஷோயப் தான் அவரோட வாரிசுன்னு சொல்றாரு. வாரிசு வருத்தமா இருக்கு. எங்கேயோ குத்துது. கண்டிப்பா குத்தத்தான் செய்யும். இப்ப தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா 17 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட மகனுக்காக ஏங்கி இருக்க மாட்டாரு. சார், அது நீங்க இன்னும் நல்லா கொஞ்சம் விசாரிங்க. கேஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு 17 வயசு பையன் தான் அப்பாவை பார்த்ததே இல்லை, இப்ப பார்க்கவும் முடியாது. ஷோயபோட மனசுல அப்படி என்னதான் ஓடிட்டு இருந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இந்த ஷோயப்லாம் யாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. இவன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதா எங்கேயும் சைன்லாம் ஒன்றும் போடலையே. அப்போ இது என்ன? இது உன் சிக்னேச்சர் தானே? ஆமா, என் சைன் மாதிரி தான் இருக்கு. இது வேற யாரும் போட்டிருக்காங்க சார், ஃப்ராட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஃபோன் நம்பர் பர்வேஷ், இந்த ஆள் அவனோட போனை ஷோயப் பேர்ல எடுத்திருக்கான். அப்புறம் அட்ரஸ் உன்னோட பேர்ல கொடுத்துருக்கான். எப்படி? என் அட்ரஸ்ல நான் எந்த நம்பருமே தரலீங்களே. நான் எதுக்காக இதை செய்ய போறேன்? ஷோயபா அவங்க அப்பா கிட்ட பேச வைக்கிறதுக்காகவா? அதுவும் இப்படியா? இதெல்லாம் உன்னோட சதி திட்டம். உன்னோட ஃப்ரெண்டு நஜீப் எப்ப பார்த்தாலும் நஜீப் நஜீப் என்கிட்ட ஏன் சார் கேட்டுன்னு இருக்கீங்க? அவன் என் ஊர்க்காரன், அதனாலதான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இது ஒன்றும் தற்செயல் இல்ல பர்வேஷ். நஜீப் அஸ்லாம் கிட்ட வேலை கேட்டு போயிருக்கான். அப்புறம் அவனோட ஊர் டிக்கம்பூர்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அஸ்லாம் அனுப்புற பேர்லாம் ஷோயப் கான்ன்ற பேர்ல வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு. என்னன்னு தெரியுமா உனக்கு? பேங்க் இன்ட்ரடியூசர் ஃபார்ம்ல உன் பேர் தான் இருக்கு. நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், ஆனா யாருக்கும் சைன்லாம் பண்ணலங்க. யாரோ என்ன மாதிரியே சைன் போட்டு ஏமாத்தி இருக்காங்க. என் தங்கையும் மச்சானையும் காப்பாத்திட்டு வரங்க. 17 வருஷம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த அஸ்லாம் எங்க இருக்கானே எங்க யாருக்குமே தெரியாது. உயிரோட இருக்கானா இல்லையா, பக்கத்துலயே இருக்கான்ற விஷயமும் எங்க யாருக்கும் தெரியாதுங்க. ஷோயப்ப பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனோட போட்டோவையும் பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். என் வீட்டுக்காரு ஷோயப்போட நினைவாவே இருந்தாரு. அதுக்காக நான் நீங்க நசீப் கூட சேர்ந்து ஷோயப்ப கொலை பண்ணிட்டேனா? இந்த ஃபேக்டரி, இந்த வீடு ஷோயப்க்கு எழுதி கொடுக்கறதா அஸ்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். அஸ்லாம் தன்னோட மொத்த கவனத்தையே ஷோயப் மேல திருப்பினாரு. கல்யாணமாகி 12 வருஷமாகியும் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னா அவ வருத்தம் தானே படுவா? இன்னைய வரைக்கும் அஸ்லாம்காக ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல. இப்போ ஷோயப் வந்துட்டான், உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க. அவன் என்கிட்ட இருந்து என்ன பறிப்பான்? வீடா? ஃபேக்டரியா? எனக்கு என்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியலையேன்னு வருத்தம் இருந்திருக்கு. அதுக்காக இன்னொரு குழந்தைய நான் சாகடிப்பேனா? அதோட அந்த நசீப்பை நான் பார்த்தது கூட கிடையாது. எப்பெல்லாம் அஸ்லாம் அவரை பத்தி பேசுவாரோ, உணர்ச்சி வசப்படுவாரோ, அப்பெல்லாம் அவரை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? அவர்கிட்ட நான் சொல்லுவேன், பழைய நினைவுகள் எப்பவுமே காயத்தை ஏற்படுத்த கூடாது. இந்த அஸ்லாம் எந்த விதத்துல தான் முதல் மனைவியை இழந்தாரோ அதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அதனால நானும் விரும்பல, அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். யாரும் அவரோட வருத்தத்தை சாதகமா பயன்படுத்த கூடாது. ஆனா பாருங்க, சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஷோயப் இறந்து போயிருக்கான். அதோட அஸ்லாம் நான் ஷோயபை எதுவும் பண்ணல. அதோட என் கணவருக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஷோயப் இறந்து போன செய்தியை கேட்டதும் அஸ்லாம் அந்த ஊருக்கு போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் அவர் கூட போன்ல கூட பேசல. அவரோட வருத்தத்தை என்னால பகிர்ந்துக்கவும் முடியல. அதோட என் தனிமையை கூட நிரப்ப முடியல. இதெல்லாம் அஸ்லமுடைய சூழ்ச்சி. அஸ்லம் நசீப் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. வேணும்னா நீங்களே பாருங்க. அந்த அஸ்லம் பணம் அனுப்பிச்சிருக்கான்ல, அந்த பணம் என்கிட்ட வந்திருந்தா நான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிருப்பேன்? நான் நம்ப மாட்டேன். ஷோஹிப் அஸ்லம் கிட்ட எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஷோஹிப் அஸ்லம் கிட்ட பணம் எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டான். இவன் நல்லா பொய் சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து ஷோஹிப்பை நான் வளர்த்திருக்கேன். அவ்வளவு கெட்ட பையெல்லாம் கிடையாது. தன்னுடைய அப்பா அவனை பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை பார்த்தவொடனே பணம் கேட்பானா? சரி, ஒத்துக்கிறேன்.
பைக் வாங்கத்தான் இருந்துச்சு. அப்போ ஷோயப் பைக்கோட வீட்டுக்கு வருவானா? அவன் பைக்காக எங்க கிட்ட சண்டை போட்டு ஷோயப்க்கு பைக் வேணும். இங்க உங்க கூட சண்டை போட்டான், அங்க அப்பங்காரங்கிட்ட கேட்டான். இது கோ இன்சிடென்டா இருக்காதா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது சார். சிக்கம்பூரோட நசீப் அஸ்லம் கிட்ட போய் வேலை கேட்கறான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஷோகிபோட இடத்துல இருந்து பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க சார். 17 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா ஒரு ஆளு கால் பண்றான், அப்பாவா ஃபோன் பண்றான். அந்த அப்பா அம்மாவை சாகடிச்சுட்டு போயிருக்கான். அந்த மாதிரி ஒரு ஆள் பேச்சை நம்புவீங்களா? அண்ட் ஒரு வருஷத்துல 4,65,000 எப்படி சார்? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு வினோதமாவே தெரியலையா சார்? அஸ்லம் 2018ல ஃபர்ஸ்ட் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். ஆனா இதே அஸ்லாம் மார்ச் 2018ல பேசியிருக்கான் சார். ஆமாம் சார், நான் அக்டோபர் 2018ல் முதல் முறையாக பணம் அனுப்புனேன். உனக்கு ஏதாவது வேணுமா, பணம் அனுப்பவான்னு நான் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். முதல் தடவை பணத்தை எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு தெரியுமா? அவனுக்கு கோச்சிங் கிளாஸில் அட்மிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. அது நவம்பர் 2018ல் ஆரம்பிக்க இருந்தது. எந்த கோச்சிங் கிளாஸ்? அதை பற்றி ஏதாவது சொன்னானா? இல்லை சார், நானும் அவங்ககிட்ட அதை பற்றிலாம் கேட்கல. முதல் முறையாக பையன் பணம் கேட்குறான், அதனால் நானும் எதுவும் கேட்காம அனுப்பிட்டேன். பையன் இல்லையா, எல்லாமே அவனுக்கு தானே. சார், ஷோயப்பை பற்றி இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுமே வேற வேற. ஷோயப்பை பற்றி யாருக்கிட்ட கேட்டாலுமே அவன் ரொம்ப நல்ல பையனு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் யாருக்கிட்டையுமே பணம் வாங்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், என் டீம் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ஆள் டிக்கம்பூரை சேர்ந்தவன் இல்லை சார். உங்களுக்கு நசீபை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? இது வரைக்கும் இல்லை. அவனோட ஒய்ஃபையும் சன்னையும் கண்காணிச்சுட்டு வரோம். ஹெட் ஆஃபீஸில் சொல்லி ஃபோனையும் டேப் பண்ணிட்டு வரோம். ஆனால் நசீபோட ஃபோன் இது வரைக்கும் வரல. சார், இன்னொரு குழப்பமும் இருக்கு. இந்த ஷோயப் இருக்கானே, அவன் அப்பா கிட்ட 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கிற விஷயத்த யார்கிட்டயுமே சொன்னதில்லை சார். அதுதான் ஏன்னு தெரியல சார். அப்புறம் அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா தான் டைவர்ஸ் பண்ணாராம். ஒரு 17 வயசு பையனை பத்தி இப்படியெல்லாம் யோசிக்கும் போது இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில ஃபோன் மட்டும் தான் ப்ளே ஆயிருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம்னா ஷோயப் கிட்ட ஃபோனே இல்லையே. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? யாரோ உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷோயப்போட பக்கத்து வீட்டுக்கார் இம்ரான் மேல டவுட் இருக்கு சார். அவன் மறைமுகமா பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் சார். அவன் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கான் சார். முதல்ல நம்ம இம்ரானை தூக்கணும். பக்கத்து வீட்டு ஆஷாவோட பையன் இம்ரானா? சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இம்ரான் ஷோயபுடைய பக்கத்து வீட்டு. ஷோயப் ஒரு வாட்டி அவனை பற்றி சொன்னான். ஷோயப் கூட நான் பேசுறது கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ என்ன சொல்ல வர? சார், ஒரு தடவை நான் ஷோயபுடைய காலை ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்டிங் இருக்கு, ப்ளே பண்ணு. அப்பா, பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. ஈவினிங் நானும் இம்ரானும் ஹைவேல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறப்பா. ஹைவே தாபாவா? நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம்? ஐயோ இல்லைப்பா, சும்மா சாப்பிட்டு தான் வரும், அவ்வளோதான். அப்புறம் அவனோட பைக் எனக்கு கொடுப்பா ஓட்டுறதுக்காக. ஓகே, இந்த இம்ரான் உன் வீட்டுக்கு எதிரில் தானே இருக்கான்? ஆமாம் ஆமாம், அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஐசி. நான் எப்போ இந்த இம்ரானை பார்த்தேனோ அப்போ எனக்கு ஒரு 1.5-2 வயசு இருக்கும். அவங்ககிட்ட நல்லா பைக் ஓட்ட கற்றுக்க. நான் பைக் வாங்கி தரேன், சரியா? சரிப்பா. ஓகேப்பா, பாய். இந்த ரெக்கார்டிங் இப்போதான் கிடைச்சதா? சார், இது என்கிட்ட இருக்குங்கிறது என் மைண்ட்ல இருந்து போயிடுச்சு. சார், இந்த இம்ரானை தூக்கிடலாம். ஷோயபோட மர்டர் பற்றியும் இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றியும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சார். இம்ரான், வா. சார், எங்க சார் கூப்பிடுறீங்க? கொஞ்சம் கிட்ட பேசணும், வா. என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியல. எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ முதல்ல வண்டியில ஏறு, விட்டுருங்க. அப்புறமா சார், எல்லாத்தையும் வேலை சொல்றேன். இருக்கு சார். சார், என்ன சார்? சார், எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஷோயப் கூட கால் ரெக்கார்டிங் நடத்தின விஷயம் அஸ்லாமுக்கு திடீர்னு தான் தெரிய வந்துச்சு. இது அவனுக்கே அதிர்ச்சி. இப்போ இந்த கால் ரெக்கார்டிங் குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுல ரொம்பவே உதவிகரமா இருக்க போகுது. என்னங்க நீங்க சுத்தி வளைச்சு என்ன இழுத்துட்டு வரீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? இம்ரானை பத்தி முதல்லயே ஏன் சொல்லல பர்வேஷ்? ஷோயப் இம்ரானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஏன் சொல்லல? என்ன சொல்றீங்க? இம்ரானும் இங்க தான் வரான் பர்வேஷ். பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாங்க. இதெல்லாம் ஷோகிப் என்கிட்ட சொல்ல போறானா என்ன? அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு விஷயம் நிச்சயம், ஷோயப் கிட்ட பணம் வந்திருக்கு. அவன் இம்ரான் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றதா இருந்துச்சு. எங்க கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, வேணும்னா நீயே கேளு.
அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. ஈவினிங் நானும் இம்ரானும் ஹைவேல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்ப்பா. ஹைவே தாபாவா? நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம்... ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அப்படியே அப்படியே. என்னாச்சு? ஞாபகம் வந்துச்சா? இல்ல இது ஷோயபோட குரல் இல்லைங்க. என்ன? ஷோயபோட குரல் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இது ஷோயபோட குரல் கண்டிப்பா கிடையாதுங்க. அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. ஈவினிங் நானும் இம்ரானும் ஹைவேல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்ப்பா. ஆமா சார், இது ஷோயபுடைய குரலே இல்ல. இது இது நான் அடிச்சு சொல்லுவேன், இது இம்ரானுடைய குரல் தான். 100% இது இம்ரானோட குரல் தான். இம்ரான் ஷோயப் மாதிரி பேசியிருக்கானா? ஆமா 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 ஆமா, இது இம்ரானுடைய குரலே தான். அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. ஈவினிங் நானும் இம்ரானும் ஹைவேல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்ப்பா. ஷோயபோட குரலே இல்ல. இம்ரான் எனக்கு தெரியாது, ஆனா இது ஷோயபோட குரல் மட்டும் இல்லன்னு தெரியும். கண்டிப்பா இது அவன் இல்ல. சார், மன்பிரீத்தை தவிர மத்தவங்க கிட்டயும் பேசினோம் சார். அது ஷோயபோட வாய்ஸ் இல்லைன்னு தான் சார் சொல்றாங்க. சார், இம்ரான் எந்த கேரேஜ்ல வேலை செய்யறானோ அந்த ஓனர் கிட்ட நான் பேசணும் சார். ஷோயப் தங்கியிருக்க இடத்துல அக்கம் பக்கத்துலயும் நான் பேசி பார்த்தேன். எல்லாருமே அது இம்ரானோட குரல்னு சொல்றாங்க. உங்களுக்கு கொலைகாரன் கிடைக்கலன்னு யார் மேல வேணாலும் பழி போடுவீங்களா? நாங்க ஒண்ணு அவனை மாட்டி விடல. உன் பையன் தான் ஷோயப் மாதிரி பேசி ஏமாத்தி இருக்கான். நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பல பேர் இவனோட குரலை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கும் போலீஸ் அந்த குரலை போட்டு காட்டினாங்க. அது இம்ரானோட குரலே இல்ல. இம்ரான் எப்படி ஷோயபா மாதிரி அவனோட குரலை பேச முடியும்? ஷோயபோட அப்பா எங்க இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியாதே. இத போலீஸ் அவன் கிட்ட கேட்பாங்க. நான் ஷோயப் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா இவ்வளவு நாள் நினைச்சேன். எல்லாத்தையும் நீ கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும் அஸ்லாம். இங்க பாரு, எனக்கு தைரியமே இல்ல பர்வேஷ். நான் நஜீமை முழுசா நம்பினேன். நீ கொஞ்சம் கூட மூளையை பயன்படுத்தவே இல்லையா? ஷோயப் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவான்? நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத விஷயம் எனக்கு எப்படிங்க தெரியும்? அவன் ஃபோன்ல இருந்து அக்கௌண்ட் நம்பரை எனக்கு அனுப்பியிருந்தானே. நான் எப்படி சந்தேகப்படுவேன்? சார், நானே உங்ககிட்ட சொல்றேன், இது ஷோயபோட குரலே இல்ல சார். ஷோயபோட குரல் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இது என்னோட குரலும் இல்ல. இம்ரான் இதுக்கு மேல ஏதாவது மறைச்சன்னா அடிக்கிற அடியில பேண்ட்ல உச்சா போயிடுவேன். நஜீப் இப்ப எங்க இருக்கான்? நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க? சார், நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீ போன்ல உன்னோட பேரை சொல்லியிருக்க. அப்பதானே ஷோயப் உண்மையை பேசுறான்னு அவன் நினைப்பான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே நீ. சார், இது என்னோட குரலே இல்ல. நீங்களே சொல்லுங்க சார். ஒருவேளை நானா இருந்திருந்தா நானே எதுக்காக என் பேரை சொல்லணும்? நீயே பேரை சொல்லியிருக்க. ஏன்னா அஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. நீ வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப நஜீப் எங்க இருக்கான் சொல்லு. எப்படி நீ இதெல்லாம் பிளான் பண்ணன்னு சொல்லு. ஷோயபை எதுக்கு கொலை பண்ண? என்ன சார் பேசுறீங்க? நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேனே சார். நான் உண்மையை சொல்றேன். நான் சூதாட்டம் விளையாடுவேன், பொம்பளைங்கிட்ட பழக்கம் இருக்கு, என் மேல தப்புகள் இருக்குதான் செய்யுது, கடன் இருக்கு. ஆனா இந்த தப்பு என்னோடது கிடையாது. வேணா நீங்க ஸ்பை வச்சிருப்பீங்களா கேட்டு பாருங்க. என்கிட்ட எந்த பணமும் வரல சார். உண்மைதான். நஜீப் எங்க இருக்கான்ல எனக்கு தெரியாது. இது என்னோட குரலும் கிடையாது சார். என்ன நினைச்ச? உன்னை விட்டுருவோம்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இருக்கட்டும், அடிங்க, என்ன கொன்னுடுங்க. ஆனா இது என்னோட குரல் இல்ல 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 சார். நான் யாரையும் கொலை பண்ணல. சரி, இப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். இது உன் குரலா இல்லையான்னு தெரிய போகுது. இம்ரானோட குரல் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இம்ரான் குரலை டிரான்ஸ்ஃபர் பண்ண. அப்புறம் அஸ்லமுடைய ரெக்கார்டு இருக்குல்ல, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்க சண்டிகருக்கு உடனே அனுப்பு. ஃபாரன்சிக்கு இதை கிளியர் பண்ணட்டும். ரெண்டும் இம்ரான் குரல்னு அவங்க சொல்லட்டும். அப்புறம் இம்ரான் பேச மாட்டான், பயத்துல கத்த ஆரம்பிப்பான். ஆமா, உங்க மேல சத்தியமா நான் யாரையும் ஒண்ணும் பண்ணல. அது என்னுடைய குரலே இல்லம்மா. இம்ரான், ஷோயப் உன்கிட்ட ஏதோ சொன்னானா? மா, ஷோயப் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இவங்க ஷோயப் ரொம்ப அப்பாவே நினைக்கிறாங்கம்மா. ஆனா அவன் அப்படி இல்ல. நான் தான் சொல்றேனே, இவனும் பர்வேஷ் பாயும் சேர்ந்துதான் அவங்க அப்பாவை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. பர்வேஷ் பாய் தான் ஷோயப கொலையும் பண்ணிருக்கான். ஷோயப பர்வேஷ் தான் கொண்டு இருப்பான். எங்க இத கேட்ட விசித்திரமா இல்ல? அப்பாவும் பையனும் 1.5 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட இங்க மீட் பண்ண வரல. ஷோயப் தன்னோட அப்பாவை மன்னிச்சதா சொல்றாங்க. அப்புறம் ஏன் நம்மள வந்து பார்க்கல? அதோட ஷோயபுக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும்? இங்க பாரு, இம்ரான் தான் விளையாடுறான்னு போலீஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருக்கு. போலீஸ் எப்படியும் உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க. ஒருவேளை ஷோயபோட தலையெழுத்து மாறி போயிருந்திருக்கணும்.
இம்ரானுடைய ரெக்கார்ட் பண்ண குரலை அஸ்லாம் கூட மேட்ச் பண்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. ஈவினிங் நானும் இம்ரானும் ஹைவேல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போக போறப்பா. ஹைவே தாபாவா? நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம்? சார் நானே சொல்றேன் சார், இது சோஹைபோட குரலே கிடையாது. சோஹைபா எனக்கே நல்லா தெரியும். முக்கியமா இது என்னோட குரலும் இல்ல சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இது என் குரலா இருந்திருந்தா நானே எதுக்காக சார் என்னுடைய பேரை நான் சொல்ல போறேன்? சார் நான் சதியெல்லாம் ஒன்றும் பண்ணல சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நான் சூதாடுவேன், பெண்கள் பழக்கம் இருக்கு, தப்பு பண்ணியிருக்கேன், கடன்லாம் நிறைய இருக்கு. வாய்ஸ் மேட்சிங் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே அமிர்த்சர்ல இருந்து இன்னொரு நியூஸ் வந்துச்சு. சார் உங்களோட எக்ஸ் இருக்கான பர்தீஸ் சோயப், அவன் கிடைச்சிட்டான் சார். அமிர்த்சர்ல இருக்கான் சார். அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. நான் டீமோட அங்கே கிளம்பி வரேன். சரி, அந்த பையன் யாரு? அவன் பேர் ரியாஸ் கான். ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன். பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ராபரி, செயின் பறிப்பு இதில் எக்ஸ்பர்ட் சார். ரியாஸ் கான் இவன் ஷோயிப் கானுடைய பெயரை வச்சு ஒரு ஃபேக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கான். இவனை பிடிக்கிறதுக்காக போலீஸுடைய தனிப்படை அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரியாஸ் கானை எப்படியும் பிடிச்சிட முடியும்னு தான் போலீஸ் தீவிரமா நம்பினாங்க. அவன் மூலமா இந்த முழு சதியையும் பிடிச்சிட முடியும்னு காவல்துறை ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இம்ரானை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நினைச்சாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு செய்தி வரும்ட்டு இவங்க நம்பவே இல்லை. ஹலோ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். சொல்லுங்க. குரல் மேட்ச் ஆச்சா? டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததுல அது இம்ரான் குரலே கிடையாது சார். நீங்க என்ன பேசுறீங்க? அவன் குரல் தான் எல்லாரும் சொல்றாங்க. சார் சொல்றதுக்கு எங்களுடைய டெஸ்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சார். இம்ரானோட குரல் கிடையாது, கண்டிப்பா கிடையாது சார். சார் அமிர்த்சர்ல ரியாஸ் கான் மாட்டிக்கிட்டான். லாட்ஜ்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஃபாரன்சிக் தீபக் ஃபோன் பண்ணா. அது இம்ரான் குரல் இல்லையா? ஒருவேளை ரியாஸே பேசியிருக்கலாம்ல. யாரு பர்வேஸ், யாரு நசீம், நீங்க யார் யாரையோ பேரை சொல்றீங்களே. போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். அஸ்லம் கானை ஏமாற்றி இருக்கிறது உண்மைதான். இதுல நஜீபுல்லா அப்புறம் ரியாஸ் கானுடைய பங்கு அடங்கி இருந்துச்சு. ஆனா அஸ்லம் கானை இவங்க 2 பேர் மட்டும்தான் ஏமாத்தினாங்களா, இல்ல இவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணினாங்களா? இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, 17 வயசு ஒரு சின்ன பையனை யாரு கொலை பண்ணிருக்கணும், எதுக்காக பண்ணணும், காரணம் தான் என்ன? ஏதாவது ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? யார் இந்த கொலையை பண்ணது, எதுக்காக இவன் வாயை அடக்கி வைக்க பார்த்திருக்கிறாங்க? இப்ப சொல்லு, யார் நஜீப், யார் பர்வேஷ்? சார் 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 இல்ல, ஷோயப். நீ தானே ஷோயபா இருந்த? யார் உன்னை ஷோயபா ஆக்குனா? இந்த திருட்டுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? சார் நசீம் பாய் என்னை காண்டாக்ட் பண்ணாரு மும்ராவில் இருந்து. அவரு தான் என்னை இந்த வேலையை செய்ய சொன்னார். கமிஷன் தரேன்னு சொன்னார். நானும் அதனால நேர்மையாக அவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்னோட பங்கை வாங்கிக்குவேன் சார். ரியாஸ், நீ ஷோய்வுன்ற பேர்ல பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும். அதுல பணத்தை நான் போட்டுக்கிட்டே வருவேன். பாய் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறேன். அதோட பர்வேஸ் பாய் மாதிரியே கையெழுத்தும் போட்டுறேன். நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, பக்காவா பண்ணி முடிச்சிடலாம். சரி சொல்றேன். பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பர்வேஷ் பேர்ல ஒரு சிம் கார்டை இடு. இந்த மொத்த கேம்ல அதை மட்டும் தான் பயன்படுத்த போறோம். பணம் வந்துட்டே இருந்தது. அதோட நான் தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என்னை விட நசீம் பாய்க்கு தான் கமிஷன் அதிகமாக கிடைச்சது. அதோட என்ன? அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா நீ நன்றியெல்லாம் சொல்ற? அது உன் பணம் தானே. அப்புறம் சொல்லு, நீ என்ன பண்ற? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்ப்பா. இது யாரோட குரல்? உன்னோட குரல் இல்லையா? வீடியோவை போட்டு காட்டணுமா, இல்லைன்னா மறுபடியும் விருந்தோம்பல நடத்தட்டுமா? வேணாம் சார், எனக்கு இந்த குரலை தெரியும் சார். அது யாரோட குரல்? இம்ரானோடதா? இல்ல, இம்ரானோட சின்ன தம்பி கமரனோட. என்ன பண்றீங்க? நேத்து இம்ரானை கூட்டு போனீங்க, இப்ப காமரனை கூட்டு போறீங்களா? எதுக்கா இப்படி பழி வாங்குறீங்க? எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. கமரன் நீ ஏதாவது பண்ணியாப்பா? கண்ணா உண்மையை ஏதாவது சொல்லுப்பா, சொல்லுடா. நசீம் பாய் தான் காமரனை பேச சொன்னாரு. அந்த வேலையை காமரன் தான் பண்ண வேண்டியிருந்தது. நான் கமரனை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா அவனை நசீம் பாய் கிட்ட பேச வச்சேன். எனக்கு புரியல.
நான் ஷோயப் ஆகணுமா? அதான் ஏன் காம்ரான், நீ ஷோயபா பேசி ஆகணும். நான் நிறைய பணம் தரேன், உனக்கு மாசம் மாசம் கிடைக்கும். சரி சித்தப்பா, இப்போ நான் என்னதான் பண்ணணும்? நீ ஷோயபா மாதிரி அவங்க அப்பா கிட்ட தினம் பேசிக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே வேண்டாம்ப்பா. ஷோயபோட அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? அவர் இங்க தான் இருக்காரு, மும்பை பக்கத்துல ஒரு ஊர்ல தான். அவரு ஷோயபா பார்த்ததும் இல்ல, குரலையும் கேட்டதும் இல்ல. நீ ஷோயபா மாதிரி பேசிடு, உனக்கு பணத்தை நான் தருவேன். ரியாஸ் இருக்கான்ல, அவன் உன்னோட பங்கை தருவான். ஃபோன்ல தானே பேசணும் சித்தப்பா. அவருக்கு அடையாளம்லாம் தெரியாதுல்ல? அட, அவரு ஷோயபா பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படிப்பா தெரியும்? ஷோயபா பத்தி உனக்கே நல்லா தெரியும். நீ ஷோயபா மாதிரி பேசினா மட்டும் போதும். உன் திறமை அதுல காமி, பணத்தை தாராளமா நான் தரேன். நீ தொடர்ந்து 1.5 வருஷமா ஷோயபா மாதிரி அவன் அப்பா அஸ்லமை ஏமாத்தி இருக்க. உன்கிட்ட தான் கேக்குறேன் காம்ரான், நீ தானே அவன் அப்பனை ஏமாத்தி இருக்க. உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சா என்னவா? அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சா என்னவா? எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அஸ்லாம் கான். இங்கே பாருப்பா, நான் உன்னுடைய அம்மாவை ஏமாத்தியிருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இதை நீ உணர்ந்துட்டல, உன்னோட மகன் நான் இல்லைன்றதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படி பேசாத ஷோயப். சரிப்பா, ஏதாவது தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆமாப்பா, மாமாவும் தாத்தாவும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஆனால் பைக் வாங்கி கொடுக்கல. இதை பாருப்பா, உனக்கு உன்னுடைய பைக் கிடைச்சிரும். ஆனால் நீ வந்து என்னை மீட் பண்ணுறியா? நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களாப்பா? ஆமாம் சார், நான் ஷோயபா மாதிரி அவர்கிட்ட பேசுவேன். அப்படி நீ பண்ணா ரியாஸ் வந்து உனக்கு பணம் தருவான், அப்படி தானே? ரியாஸ் ஷோயபை கொல்லலன்னு சொல்றான். அவனை நாங்க அடிச்சோம், நீ தான் ஷோயபை கொலை பண்ணினியாமே. இது உண்மையா காம்ரான்? இது உண்மையா சொல்லு. தைரியம் இருந்தா வாடா, இன்னைக்கே ஒரு கை பார்த்துடலாம். நீ ஜெயிச்சா அவளை உனக்காக்கிக்கோ. இங்கே பாருப்பா, நான் சண்டை போட விரும்பல. இது அவளோட முடிவு, அவள் எடுத்த முடிவு தான். அவள் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் ஒதுங்கிக்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா நீ ஒதுங்கிக்கோ, அதுதான் சரி. ஓகேவா? ஏய், அவ என் கேர்ள் ஃப்ரெண்டா, கடைசி வரைக்கும் எனக்கு மட்டும்தான் அவ. ஷோயப், என்னடா விஷயம்? நேற்று ரொம்ப சோகமா இருந்த, ஏதாவது சண்டை போட்டியா என்ன? ஷோயப், கொஞ்சம் நில்லுப்பா, என்ன விஷயம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, வீட்டில் பைக் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அடம் பிடிச்சா படிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்கடா. உனக்கு பைக் வேணுமா? ஆமாம் ஆமாம்மா. என்னால் உனக்கு பைக் தர முடியும், அதுக்கு பணமும் தேவையில்லடா. ஆனால் நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. ஒன்னுடா, ஒரு சின்ன வேலை தான். முதல்ல வா, பைக்கை பார்த்துருவோம், அப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். வா. எங்கே போகணும்? வா வா, நான் சொல்கிறேன். எந்த பைக்னாவது சொல்லு. பைக் சூப்பராக இருக்கும்டா. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, சைக்கிள் இங்கே விட்டுட்டு வா, நம்ம முன்னாடி போய் பேசுவோம். போலாம். காமரான், பைக் இங்கேயே வச்சிருக்க? சொல்லு, பைக் எங்க இருக்கு? சித்தப்பா, நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? என்னால முடியாது. கமரா, நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். உன்னை என்ன யாருமே போலீஸ் சும்மா விடாதுப்பா. இந்த கேஸ்ல மட்டும் மாட்டோம், நம்ம கதை முடிஞ்சிடும். இல்ல சித்தப்பா, என்னால முடியாது. டே விஷயத்தை புரிஞ்சுக்கோ. ஷோயப் இருந்தாலும் செத்தாலும் யாருக்குமே இதுவும் தெரியாது. 1.5 வருஷமா ஷோயபும் அவனோட அப்பாவும் பேசுறது யாருக்குமே இங்க தெரியாது. அவன் பணம் அனுப்புறான். நீ அஸ்லாம் கிட்ட பேசினல்ல, நீ வீட்டை விட்டு வர போறன்னு சொன்ன. அவன் லுதியானா கூப்பிட்டான். சித்தப்பா, யாரும் அங்க போகலன்னா அவரு திரும்ப மும்பையே போயிடுவார்ல. எப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல. அஸ்லாம் பைக்குக்கான பணத்தை மட்டும் அனுப்பல, அந்த முட்டாள் பைக் வாங்கி கொடுக்க லுத்தியானாவுக்கே வந்திருக்கான். அவன் டிக்கம்பூருக்கும் வரலாம். அவன் டிக்கம்பூருக்கு மட்டும் வந்துட்டான், நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். இப்ப ஷோயபை கொலை பண்ணிதான் ஆகணும். யாருக்கும் எதுவும் தெரியாதுடா. இங்க ரியாஸ் கிட்டே இதை பண்ண சொல்லுங்களேன். இல்ல, இது ரியாஸாலாம் பண்ண முடியாது. ஷோயபுக்கு ரியாஸாலாம் தெரியாது. அப்போ ஷோயப் ரியாஸ் கூட அந்த இடம்லாம் வரமாட்டான்டா. உன்னால மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வர முடியும். யாருக்கும் எதுவுமே தெரியாது. இன்னொன்னு, அதுக்கப்புறம் நான் டிக்கம்பூருக்கு வருவேன். உன்னை வந்து அங்க மீட் பண்றேன்ப்பா. புரியுதா கம்ரான்? முடிச்சிரியா, ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு, போலீஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் திரும்ப போயிடுவான். நசீம் பாய் அவர் நல்லா பயமுறுத்திடுவார். அவனால் கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது. யாருக்கும் எதுவும் தெரியாது.
அப்பா பையனோட சந்திப்பு யாருக்குமே தெரிய வராது. சும்மா இதுக்காகவா கொன்ன? அஸ்லம் பாய் பணத்தை அனுப்பாம இங்க வந்துட்டாருன்றதுக்காக கொன்னியா? நஜீப் எங்க இருக்கான்? மும்ரா திரும்ப போயிட்டாரு. நேத்து தான் அவர்கிட்ட பேசினேன். அஸ்லாம் கிட்ட பேசும்போது எதுக்கு இம்ரானோட பேரை சொன்ன நீ? அவனை மாட்டி விடுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ண? இம்ரானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானா? இல்லை சார், இம்ரானுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா பேச்சு வாக்கில் இம்ரானோட பேரை சொல்லிட்டேன். அதுவும் ஷொய்போட அப்பா வந்து ரெக்கார்டிங் பண்ணுவார்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்போ நஜீப்க்கு தெரிய வந்துச்சோ, அதாவது உன் மாமியார் வீடு டிக்கம்போர், நீதான் ரெஹானாவோட கணவன். அப்பா அவன் இந்த பிளானை போட்டான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவன் என்கிட்ட வேலை கேட்டு வந்தது சும்மா ஒரு தற்செயல் தானா? அப்படிதான் அஸ்லமா பார்த்ததும் அவனுடைய கடந்த காலம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அவன் மனைவி ரெஹானா, அவன் மக ஷோயபோட ஞாபகம் வந்துச்சு. நீ ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? 17 வயசு பையனை கொலை பண்ணியிருக்க, 20 வயசு பையனை குற்றவாளி ஆக்கியிருக்க. நீ மனுஷனா இல்ல மிருகமா? அஸ்லம், நீ இங்க வராம இருந்திருந்தா இந்த சதி திட்டம் யாருக்கும் தெரிய வந்திருக்காது. நீ முதலையே இங்க வந்திருந்தா அப்படின்னா ஷோயப் இப்போ உயிரோடு இருந்திருப்பான். ரெஹனா கூட நடந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். ஷோயப்க்கும் நான் பெரிய அநியாயம் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சரி கட்டுறதுக்காக அவனோட வாழ்க்கையில் திரும்பவும் வந்து அப்பாவோட கடமையை நான் நிறைவேற்றலான்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நானே என் மகனுடைய மரணத்துக்கு காரணமாயிட்டேன். எனக்கு உங்களோட வேதனை புரியுது. நான் தான் முதல்லயே சொன்னேனே, கடந்த கால வாழ்க்கையை திரும்ப திரும்ப நினைக்காதீங்கன்னு. அதோட யாருன்னு தெரியாத ஒரு ஆள் மேல நீங்க நம்பிக்கையை வச்சீங்க. நசீபுல்லா ரெஸ்வி, காம்ரான் அப்பாஜி, அப்புறம் ரியாஸ் கான் ஷோயபை கொலை பண்ண சதி திட்டம் தீட்டி பலரை ஏமாத்தினதுக்காக கைது பண்ணப்படுறாங்க. அஸ்லம் கான் தன்னுடைய மகனை பார்த்ததே கிடையாது. அவன் பிறந்த போதுல இருந்து இப்போ இறக்குற வரைக்கும் அண்ட் கொலை நடந்த போதும் பார்க்கவே இல்ல. தன் மகனுடைய போட்டோவை மட்டும் தான் அவன் பார்த்திருக்கிறான். அதையும் நஜீபுல்லா ரெஸ்வி தான் காட்டியிருக்கிறான். ஒரு அப்பா தன் மகன் மேல வச்சிருக்கிற பாசத்தால மறுபடியும் இப்போ தன் உறவை வளர்க்கறதுக்கு முயற்சி மட்டும் தான் பண்ணிருக்கான். ஆனா இதுவே அவன் மரணத்துக்கு காரணமா ஆயிடுச்சு. நஜீபுல்லா அஸ்லாம் கானுடைய 17 வருட வாழ்க்கைய புரட்டி போட பார்த்தான். அவனுடைய பேராசை இப்போ பல பேருடைய வாழ்க்கையவே அழிச்சிடுச்சு. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்கல்ல, பேராசை ஒரு கூர்மையான வாள். பேராசை பிடிச்சு அலையறான்ல, அவனை மட்டும் இந்த வாள் அழிக்க போறது இல்ல, அவங்க கூட சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே இது அழிக்கதான் போகுது. இந்த பேராசைங்கிறது ஒரு பெரிய வியாதி மாதிரி. அதன் வலையில யாரெல்லாம் சிக்கிறாங்களோ எல்லாருக்குமே அது ஆபத்து தான். நான் அனூப் சோனி இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் உங்களை ஒரு புது கதையோட நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும்தான். சோ ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.